ஒரு ஆஃபீஸில் ஒரு நாள் ராத்திரி திருடு போயிடுச்சு. திருடு போயிட்டோன்னா என்னெல்லாம் திருடு போயிடுச்சுன்னா, அந்த கேஷ் அன்னன்னைக்கு கலெக்ஷன் வாங்கி வச்சுருக்கிறது, இந்த கேஷ் பாக்ஸில் வச்சுருக்கிறதெல்லாம் திருடு போயிட்டு, ஆனால் மறுநாள் காலைல கண்டுபிடிச்சாங்க. உடனே எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. காவல்துறையினர் வந்து அலுவலகத்தை வந்து விசாரித்தாங்க. அவங்க ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, பூட்டு உடைக்கப்படலை. அதாவது வாசல் கதவோட பூட்டு உடைக்கப்படலை, உளுக்கரைப்பெட்டியோட பூட்டு உடைக்கப்படலை, கேஷ் பாக்ஸோட கீட்டு உடைப்படலை. அதனால் இது யாரோ வந்து திருடன் வந்து உடைக்கலை, வெளியே உள்ள திருடன் வந்து உடைக்கலை, உள்ள ஆள் தான் யாரோ சாவியை போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு வந்து எல்லாத்தையும் விசாரித்தாங்க. யார் நேற்று வந்தவங்களாம் இன்றைக்கி யார் வரல ஆஃபீஸில் அப்படின்னு விசாரிக்கும்போது அநேகமாக எல்லோரும் வந்திருக்காங்க, ஒரே ஒரு ஆளை தவிர. அந்த ஒரு ஆள் மட்டும் வரலங்க தகவல் சொல்லியிருக்காங்க. காவல்துறையினர் வந்து அந்த அவரோட முகவரியை வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க ஊருக்கு வண்டியை விட்டாங்க. வண்டியை விட்டு போலீஸ்காரங்க பார்த்தோன்னா அந்த ஆள் என்ன பண்ணார்னா, நான் ஒன்றுமே திருடலை, எனக்கு நான் நேற்று ராத்திரியே இங்கே வந்துட்டேன், நான் திருடலை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்கள் பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு அவன் ஒரு சால்ஜாப்பு சொல்லியிருக்கான். போலீஸ் வந்து இல்லை அங்கே வா அப்படின்னா இன்ஸ்பெக்டர் கூப்பிட்ருக்காரு. வந்தோன்னா அடிக்கிறதுக்கு கையை ஓங்கியிருக்காரு. பார்க்கணும், அந்த கை ஓங்கினதை பார்த்து அந்த பயந்து, ஐயா நான் தான் திருடுனேன், என்னை விட்டுருங்க, நான் எல்லாத்தையும் தந்துடுறேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை சொல்லிட்டு கொண்டு வந்த ரூபாயெல்லாம் கொடுத்துட்டான். சரி, ஆஃபீஸில் அந்த பணத்தெல்லாம் ஏற்படுத்திட்டு அவன் மேலே கேஸ் போட்டு அவனை உள்ளே தள்ளிட்டாங்க. அவனை உள்ளே தள்ளதுக்கு முன்னால் அவன்கிட்ட விசாரிக்கும் போது, நீ எப்படி திருடுனேன் அதை நடித்து காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவன் என்ன சொல்லியிருக்கான், நான் வந்து ஆஃபீஸில் தான் அந்த சாவிலாம் இருக்கும், மெயின் கதவு சாவி இருக்கும், கேஷ் பாக்ஸ் சாவி இருக்கும், உளுக்கரைப்பெட்டி சாவிலாம் இருக்கும், நான் சாதாரணமாகவே அந்த சாவியை எடுத்து ஒரு சோப்பில் வச்சு ஒரு அழுத்தி அதை ஒரு பிரதி எடுத்துகிட்டு நேராக போய் டூப்ளிகேட் சாவி ஷேர் பண்ணுறவட்ட நான் டூப்ளிகேட் சாவி வாங்கியிருந்தேன், அந்த சாவியை வச்சு தான் நான் திறந்தேன், ராத்திரி யாரும் இல்லாத நேரத்தில் வந்தேன், மெயின் கதவை திறந்தேன் யாருக்கும் தெரியாது, உள்ளே வந்தேன் யாருக்கும் தெரியாது, பூட்டை போட்டு சாவியை திறந்து கேஷை எடுத்து ஒரு பையில் எடுத்துக்கொண்டு நான் சத்தம் கட்டாமல் வெளியே போயிட்டேன், அங்கேருந்து எங்கள் ஊருக்கு வந்துட்டேன், இப்படி தான் நான் திருடினேன் அப்படின்னு அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, திருடங்க வந்து எப்படினாலும் உஷாராக இருப்பாங்க. அவங்க திருடுவாங்க, ப்ரொஃபஷனல் திருடராக பிடிக்கிறது கஷ்டம், இந்த மாதிரி திருடராக கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனால் நாம் வந்து உஷாராக இருக்கணும். எப்படின்னா, நம்ம சாவியை யார் கையில் கொடுக்காட்டாலும் நம்மள இருக்க சாவியை நமக்கு தெரியாதமலே அச்செடுத்து அந்த டூப்ளிகேட் சாவி தயார் பண்ணிடுவாங்க, திருடிடுவாங்க அப்படிங்கிற உண்மை இதிலேருந்து நமக்கு தெரியுது. அதனால் நம்ம எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.